ஆலங்குளம் பக்கம் புதுப்பட்டி வியாபாரி ஆடுகள் நம்ம கலக்காத ஆடு நம்ம இங்க வந்து வாங்கணும் இந்த ஆடு உங்க வாங்குறது. ஆமா 15 ஆடு வாங்கிருக்கோம்னா இங்க வியாபாரத்துக்கு. சரி இது வளர்ப்புக்கு ஆகுமா? வளர்ப்புக்கு எல்லாமே வளர்ப்புல ஆடு 6 பல்லு 4 பல்லு 2 பல்லு 6 நாம இருக்கு. 2 பல்ல இருந்தே இருக்கு. ஆமா 2 பல்லு இருக்கு, 6 பல்லு இருக்கு, 4 பல்லு இருக்கு. வளர்ப்பு ஜம்மு சென்னை இருக்குண்ணே. ஃபுல்லு சென்னை ஆடு தானே. வாங்குறது லாபம் தானே. லாபம் தானே. வேற லாபம். எவ்வளவு சொல்றீங்க? ஒரு ஆடு 11 கரையை சொல்றோம்ண்ணே. சொல்ற வேலை 11. ஆமாண்ணே. 10,200 கொடுத்துடலாம். 10,000 கொடுத்துருவீங்க. ஆமாண்ணே. எத்தனை ஆடு இருக்கு? 15 இருக்கேன். ஒரே செட்ல உள்ள ஆடுனே. மொத்தமா எடுத்து ஒரு மந்த மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணலாம்னா. ஆமா ஒரு ஆளு ஒரு குடும்பத்துக்கு ஆகும். ஆமாண்ணே. சரி ஒரு நம்பர் சொல்லலாமா? 15 ஆடு கொண்டு போய் ஆகும்ண்ணே. சொல்லுங்க. 81 48 64 62 60ண்ணே. அன்னூருக்கு எப்படி கிடச்சி? பால் இருக்கும். நல்ல பால் இருக்கும் ஆடுனே. நம்ம இந்த செவலை எல்லாம் 3 மாதிரி வளர்த்துதுண்ணே. இந்த ஆட்டுக்கு 3 மாதிரி கிடந்துச்சு. ஆமா ஒரு மாதிரி 3 ரூபாய்க்கு வித்தோம், 10 ரூபாய்க்கு வித்தோம் மொத்தம் 3 மாதிரி சேர்த்து. ஆமா இப்ப ஆடு மட்டும் தான் கிடக்கு. ஆமா ஆடு மட்டும் கிடக்குண்ணே. இது ஆடு எல்லாமே செனகரு இருக்குண்ணே. 3 மாசம் 4 மாசம் சென்னையில இருக்குண்ணே ஆடு. ஆமா ஈனிரும்ண்ணே. தை மாசம் அவ்வளோ ஆடு ஈனிரும்ண்ணே. இந்த ஆடு வாங்கிட்டு போறோம் 15 ஆடு வாங்கிட்டு போறோம். அதிக லாபம் இருக்குண்ணே எல்லாம். சரி நம்ம சேனல் மூலமா வந்தா நீங்க நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி நல்லபடியா கொடுக்கணும். சரி நான் கொடுத்துருவோம். 10 மணிக்கு கொண்டு போறோம். 10 மணி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கா? பெருநாளைக்கு வளர்ப்புக்காக கொண்டு போறோம். ஓகே பெருநாளுக்கு எத்தனை மாசம் இருக்கு? இன்னொரு 6 மாசம் கிட்ட இருக்கு. எல்லா வருஷமும் இதே மாதிரி வளர்த்துவீங்களா? ஆமா எப்பவும் ஒரு வருஷம் ஒரு குட்டி போட்டு வளர்த்துறோம். 7 ரூபா சொன்னாப்ல 5 ரூபா முடிச்சிச்சு. என்ன ரகம் இது? இது வந்து கைத்தார் குட்டி. எப்படி வேம்பூர் ஜாதிம்பாங்க. நல்லா வளருமா? இது நல்லா வளரும். குட்டி நல்லா எந்திச்சிடும். ஓகே எத்தனை மாசம் குட்டி இது? இது ஒரு 4 மாசம் இருக்கு. வீட்லயே போட்டு வளர்ப்பீங்களா வெளியே மேட்ச்லாம் போக? வீட்டுல போட்டுதான். வீட்லயே போட்டு வளர்க்கறதுல நமக்கு எப்படி லாபம் ஏதாவது இருக்குதா? ஆமா வீட்டு சொந்த யூஸுக்கு தானே வளர்க்கலாம். அதனால கூட ஒரே இறைய போட்டு வளர்த்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குட்டி தான் வளர்ப்பீங்களா நிறைய வளர்ப்பீங்களா? ஒரு குட்டி தான். நீங்க எப்படி திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு. ஓகே எந்த ஒரு 10 மணி தான். நீங்க ஆமா பெரிய கடை வாங்கிருக்கியா? பெரிய கடை பக்ரீத்துக்கு 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கு. பெரிய குட்டியா பிடிச்சோம்னா கொஞ்சம் இதா இருக்கும். வீட்டுக்கும் இதாகும். எப்படி வரும் பக்ரீத் சீசன்ல? இது நல்லா ஜம்முன்னு வளர்த்துறோம். ஜம்முன்னு பருவட்டு கடை நயமா இருக்கும்ல. ஆமா இப்ப எவ்வளவு சொன்னாங்க? இது வந்து 16 ரூபா சொன்னாங்க. நம்ம ஒரு 11 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. 11. ஆமா விலை பரவாயில்லையா? விலை பரவாயில்ல. இப்போ உள்ள சந்தைக்கு பரவாயில்ல. நீங்களும் எல்லா வருஷம் வளர்த்து கொடுப்பீங்களா? ஆமா சரி ஃபார்ம் வச்சிருக்கான். பண்ண பேரு புஷ்பம். தலை செட்டு பிடிச்சிருக்கு. தலை செட்டு கொம்பு உரி விட்டுருக்காங்க. ஒரு புடுங்க பிடிங்கிருக்கு. அது பிடிச்சிருக்கு. கால்கட்டு நல்லா இருக்கு. நெஞ்சு கெட்டு ஜம்முன்னு இருக்குன்னா நல்லா இருக்கு. கொம்பு உருவலன்னா அந்த சீசன்ல கடைசி நேரத்துல கிடந்து முட்டிட்டு கிடக்கும்னா. ஆமா என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன். சென்னையில கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எப்படி பண்ணதான் வைக்கணும் ஐடியாவா? இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணணும். சரி எப்படிமா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. வாங்குறவங்களுக்கு லாபம் தானா? ஆமா சந்தைக்கு வந்து நீ சரியான கிடக்கு. ஆமாண்ணே ஜம்முன்னு இருக்குண்ணே. ஆனா எந்த ஊர்ல உள்ளது? ஆனா நட்டாத்தி எட்டயபுரம் பக்கம். ஆமாண்ணே ஒரிஜினல் எட்டயபுரம் கடை. ஆமாண்ணே உயிர் இடையில எவ்வளவு இருக்கு கடாச்சி? இப்படி ஆனா இது 70 இருக்குண்ணே. வெம்பூர் குறியீடு ஒரிஜினல். ஆமாண்ணே 70 இருக்குண்ணே. உண்மையில இருக்குமா? ஆமாண்ணே உயிர் இடைக்கு இப்ப 70 ஆட்டுக்கு வாங்கிட்டு போலாம். என்னது? ஆமாண்ணே ஆட்டு கடை. அப்ப எப்படி இருக்கு? அப்ப கறி மதிப்பு 35 கிலோ தாண்டிடுமா? இருக்கும். இது ஒரிஜினல் பொட்டாடுண்ணே. இதுதான் ஒரிஜினல். ஆமாண்ணே ஒரிஜினல் தான் 70 கிலோ 80 கிலோ வரும். ஆமா வரும்ண்ணே. சாதாரண ஆடுகள் வராது. சாதாரண 30-40 முடிச்சிருதுல மேக்ஸிமம். ஆமாண்ணே மேக்ஸிமம் மட்டும் தான். வயசுல எப்படி என்னாச்சு? வயசு பூரா 4 பல்லு தானே. 4 பல்லு தான். ஆமாண்ணே ஆட்டுக்கு ஏத்த கடை. ஆட்டுக்காகும் கறிக்காகும் எல்லாத்துக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி எவ்வளவு சொல்றீங்க? கடைசி விலை எவ்வளவு சொல்றீங்க? கடைசி விலை 22 ரூபா கொடுத்துலானே. 22. ஆமாண்ணே 25 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே 25 சொல்லி 22 கொடுத்துலானே கடைசி பேரு. வாங்குறவங்களுக்கு லாபம் தான். ஆமாண்ணே எந்த காரணத்தோட நஷ்டம் வராதுண்ணே. கறிக்கு வாங்கினாலும் எத்தனை கிலோ கறி சொன்னீங்க? ஆனா 35 கிலோ கறி குறையாதுண்ணே. அப்படியா? 35 கிலோ 24 8 40. ஆமாண்ணே எப்படி ஒரு 25 கிலோ தாண்டிடுற மதிப்பு? ஆமாண்ணே என்ன காரணம் குறைச்சி கொடுத்த மாதிரி இருக்கு? இல்லண்ணே குட்டி நம்மகிட்ட நிறைய இருக்கு. தீவிரம் போட்டு முடியல. அதனால குடிக்கீங்க. ஆமாண்ணே கறியெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கறியெல்லாம் தெளிவா இருக்கும்ண்ணே. சாட்டு பார்த்து நம்மகிட்ட நேர பண்ணைக்கு வந்து வாங்கிட்டு போறாங்கண்ணே. நம்ம கடையை வச்சிருக்கோம். அப்படி ஆமாண்ணே கறி கடை வச்சிருக்கோம். எந்த ஊர்ல? நம்ம சாயபுரத்துலண்ணே. அப்படியா? ஆமா ஒரு கிலோ கறி எவ்வளவு கொடுத்துட்டு? 900 ரூபா தான். 900 ரூபா. ஆமா கடா கறி மட்டும் தான் போடுவோம். பொட்டாடெல்லாம் போட மாட்டோம். கடாய் மட்டும் தான் போடுறோம். அப்ப முன்னாலே கடை முன்னாலே உரிச்சிருவீங்களா? ஆமாண்ணே கடை முன்னால பப்ளிக்க உரிச்சு பப்ளிக்கா தான் வெட்டி கொடுப்போம். ஆடும் 2 குட்டியும் அருமையானது. சேதிங்க நல்லூர். ஓகே அருமையான கன்னியாடு பருவட்டு ஆடு. நல்லா என்ன காரணம் விற்க கொண்டு வந்துட்டீங்க? பார்க்க முடியலன்னு விற்க கொண்டு வந்தோம். மழை காலம் விவசாயம் தானே. ஆமா 15 ரூபா சொல்லுதோம்ண்ணே. எப்படி கேட்கறாங்க? 12 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அப்படி அதுக்கு மேல விற்க முடியலையா? ஒண்ணு கேள்வி எவ்வளவுனா கொடுத்துடலாம் எதிர்பார்க்கீங்க? ஒரு 500-1000 சேர்த்து வந்தா கொடுத்துடலாம். 13 கொடுத்துருவீங்க. ஆடுக்கு வயசு எப்படி இருக்கு? வயசு ரொம்ப ஆயிட்டோம். 4 ஈத்து இருக்கு. ஓகே இன்னும் 4 ஈத்து வச்சுக்கலாமா இல்லையா?
பார்க்க முடியல. இது எந்த ஊர்ல வாங்குனீங்க? நல்ல ஆடா இருக்கா? இது கைத்தாரில் வாங்கினது. குட்டியை வளர்த்திருக்கா? வளர்த்திருக்கு, ஓரளவு வளர்த்திருக்கேன்னா. என்ன குட்டி அல்லது குட்டி ரெண்டும்? ஒரு கிடா குட்டி ஒரு போட்ட குட்டி. அருமையான ஒரிஜினல் வேலையாடா? ஆமா, வேலையாடு கொடியாடு. கொடியாடு. எந்த ஊர் அண்ணாச்சி? கிடாமரி. என்ன பிளான் வாங்கிட்டு போய் எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? ஆட்டுக்கு நீளவாளம் எப்படி இருக்கு? நல்ல நீளவாளம் ஜம்முன்னு இருக்கு. எத்தனை ஆடு வளர்க்கீங்க? 25 ஏற்கனவே உள்ள கிடா என்னாச்சு? அது கிடாய் சரியில்லை. இது கொஞ்சம் நல்லா நீளவாளம் கொடியாடு ஜம்முன்னு வரும். இது பருவத்து வரைக்கும் எவ்வளவு நாள் ஆகும்? இது இன்னும் நாளாகும். ஒரு வருஷம் ஆயிருமா? ஆயிரும். 8,000 ரூபா சொன்னாங்க. 7,000 ரூபா. மதிப்பு எப்படி? சரிதாரா? சரிதான். 500 ரூபா கூட தான். ஆட்டுக்கு முதல் மனசுக்கு பிடிச்சிட்டு. ஆமா, கொடியாடு தான் கொஞ்சம் விலை இருக்கு. வளர்க்கறதுல கொடியாடு தான் வளர்க்கீங்களா? ஆமா, வீட்டுல கிடக்கு. எத்தனை உருப்படி வாங்கிங்க? 25 கிடக்கு. 25. ஒரு மாசம் ஒரு 20 ரூபா வருமானம் வந்துருமா? வந்துரும். நல்ல விரும்பி வாங்குறாங்களா மக்கள்? ஆமா. சேர்மா தேவி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு செம்பரி கிடா. எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? என்ன ஐடியா? ஒரு 6-7 மாசம் வளர்க்கலாம். பக்ரீத்துக்கா? ஆமா, பக்ரீத்துக்கு தான். பக்ரீத்துக்கு அப்படி பருவட்டு கிடா தான் வளர்க்கணும்னா? பெருசா வளர்க்கணும். எத்தனை கிடா சேர்த்திருக்கீங்க அங்க? அது 10 கிடாய் கிடக்கு. 10 கிடாய். புதுசா வளர்க்கணும், முன்னாடியே வளர்த்துட்டே இருக்கீங்க. சரி, இது எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? இது 15,000 சொன்னாங்க. 11,000. 11. கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? பக்ரீத்துக்கு சீசனுக்கு எவ்வளவு ரேட்டுக்கு விப்பீங்க? எந்த ரேஞ்சுக்கு வரும்? 15,000. ஒரு 20 ரூபா தாண்டாதா? 20 ரூபா தாண்டி விப்பீங்க. சரி, பக்ரீத் வளர்க்க லாபம் தான். வள்ளியூர் வியாபாரி. நீங்க எப்பவுமே பொடி குட்டி தான் வியாபாரம் பண்ணுவீங்களா? பெருசும் பொடிப்பும் சின்னதும். இதுதான் இந்த ட்ரிப் அமைச்சுதா? இதுதான் வீட்டுல கிடந்து எடுத்துட்டு வந்தோம். விவசாயமும் உண்டா? ஆடு வளர்ப்பு உண்டு? ஆடு உண்டு. எவ்வளவு ஆடு வளர்க்கீங்க? 35. மழை காலத்தை கழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆமா. அண்ணாச்சி எவ்வளவு சொல்றீங்க குட்டிகள்? அம்பட்டு தனித்தனியா கேட்டா ஒரு ரேட்டு, மொத்தமா கேட்டா ஒரு ரேட்டு. சரி, மொத்தமா 4 குட்டி இருக்கு. எவ்வளவு? 7 ரூபா கொடுத்துருவோம். ஒரு குட்டி ஒரு 1,500 ரூபா ரேஞ்சு சொல்றீங்க. ஆமா. 3 கிடா குட்டி, ஒரு பொம்பரி. பால் கொடுக்க வேண்டி இருக்குமா? ஆமா, கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு மாசம் கொடுக்கணும்னா 10 மாசம் பிறந்தாதான் வியாபாரம் எடுக்குமா? இல்ல இந்த வருஷம் தீபாவளிக்கும் வியாபாரம் இழுக்கல. வருஷம் 1000-1100 கிடா வித்து, இந்த வருஷம் 800 தான் வித்துருக்கு கறி கிலோ. என்ன காரணம்? எல்லாம் பண்ணையில வாங்கிருந்தாங்களா டைரக்டா? எல்லா மாநிலத்து கிடாவும் வருதுங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, அந்த காது நீளமான உத்தரப்பிரதேஷ் பாதிக்குது. பண்ண எல்லா ஸ்டேட்ல இருந்து வருது. கேரளா தவிர மீதி எல்லா ஸ்டேட்ல இருந்து வருது. அதனால இங்க உள்ள வியாபாரத்தை பாதிக்குதுன்னா? ஆமா. இது கறி ருசியா இருக்கு, அது கறி நல்லா இருக்காது. அவ்வளவுதான். மருதவளம். ஒரு தாயாடு 2 குட்டி. என்ன ஒர்க்கு? இப்பதான் ஒரு வேலையும் பார்க்கல. இப்பதான் வாங்கிட்டு போறேன். புதுசா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்க? அதனால லாக்டவுனோட வாங்கிட்டு நஷ்டமாயிட்டு இப்போ அடுத்தால ஆரம்பிக்குது. லாக்டவுன்ல விற்க முடியாம போச்சு. நிறைய சீட்ல செத்து போச்சு. 2 வருஷம் வளர்த்து. இப்போ ஒரு நோய் மேல கொஞ்சம் படிச்சிட்டீங்களா? ஏதாவது? ஆமா, படிச்சாச்சு. என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 12,000 17,000 சொன்னாங்க. ஏப்பா 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. 5,000 ரூபாய். என்ன குட்டிகள்? குட்டி 2. ஒண்ணு கிடா குட்டி, ஒண்ணு போட்டோம். என்ன காரணம்? தாயாடு குட்டி வளர்க்கீங்க. கிடா குட்டி வளர்த்தா டக்குன்னு காசு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கிடா குட்டி இருக்குல்ல, ஒரு பொட்டை குட்டி இருக்கு. பொட்டை குட்டி வளர்க்கறதுக்கு நின்று விடும். கிடா குட்டியே வித்துருவோம். வித்துக்கலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு. இட வசதிலாம் இருக்குல்ல? இட வசதி, தோட்ட வசதி, தீவனம் எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குது. இது மேய்ச்சலுக்கு போமா வீட்லயே தான் போடுவீங்களா? இல்ல, மேய்ச்சலுக்கும் போகும், வீட்லயும் கிடக்கும். மேய்ச்சலுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா மேய்க்கிறதுக்கு? இல்ல, நான் தான் பாக்கணும். இப்பதான் இவ்வளவுதான் வாங்கியிருக்கு. இவ்வளவுதான் எதுவும் வாங்கணும். வயசான காலத்துல வாக்கிங்கோட எக்ஸசைஸ். ஆமா. மேலச்சவல். ஆமா. 2 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. எவ்வளவு சொல்றீங்க? 15 சொல்லி 14 கொடுப்போம். 14. ஒரு குட்டி 7 ரூபாய் தான். ஆமா. எப்படி வளர்ச்சி எப்படி இருக்கும்? வளர்ச்சி நல்லா இருக்கும். எட்டயபுரம் கிராஸா? கிராஸ் தான். கிராஸ் தான். எத்தனை மாசம் குட்டி? ஒரு 6 மாசம் குட்டி இருக்கும். வியாபாரியா விவசாயியா நீங்க? வியாபாரி தான். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கு வியாபாரம்? வியாபாரம் சுமார் நினைச்ச மாதிரி இல்ல. வளர்ப்புக்கு இந்த சைஸ்ல தான் வாங்கணும். நல்ல கொம்பு வந்திருக்கு. பால் கொடுக்காண்டா. வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு சேர்மதேவி. இது வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? வளர்ப்புக்கு தான். என்ன ஆடு வளர்க்கீங்க அங்க? வெள்ளாடு, செம்மறி. செம்மறி 2மே இருக்குது. சரி, இதுல என்ன சிறப்பு? என்ன பிடிச்சிருந்து? குட்டி பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா சூட்டிப்பா தான் இருந்துச்சு. அதனால குட்டியை நல்லா வளர்த்துருக்குன்னு. நல்லா வளர்ப்பு குட்டி. ஓகே. யாரும் கேட்டா கொடுத்துருவீங்களா? வியாபாரத்துக்கு உண்டோ? வியாபாரத்துக்கு இல்ல, வளர்க்கு. வால்வர் காடுண்ணா. குட்டியை நல்லா வளர்த்துருக்கலாம். சரி, எவ்வளவு சொன்னா எப்படி முடிச்சுமா? அவங்க 15 சொன்னாங்க. குறைக்க முடியாது. நாங்க 13க்கு பேசி மதிப்பு சரிதானா? 13 எங்க மதிப்பு கொஞ்சம் கூடுத மாதிரி தான் தெரியுது. 1000 ரூபா கூட. ஆனா மனசுக்கு பிடிச்சிட்டு. என்ன ரகம்? நாட்டு ரகம் தானே இது? சாதாரண அது நாட்டு ரகம். கன்னி கிராஸ் நினைக்கிறேன். இது எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்க போறீங்களா? இல்லாட்டா வீட்லயே போட்டு தான் வளர்க்க போறீங்க? வெளியில வெளியே விட்டுறீங்க.
அது எங்க வீட்டுல கிடக்குறது நான் வெளில போயிட்டு வரதும் அது கூட சேர்ந்து இதுவும் போயிட்டு வரும். வெளியே போச்சுன்னா களவு போதா, ஏன்னா ஆடுகளை இப்போ நிறைய அங்க நாங்க இருக்க இடம் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. அங்க வெள்ளாடு 4 செம்பரி ஆடு 6 கிடக்கு. எல்லாமே அப்படி வெளியே மேய்ச்சி தன்னாலே போயிட்டு தன்னாலே வந்துருமா? செம்பரி வீட்டுக்குள்ள போட்டு இருக்கும், வெள்ளை மட்டும் போயிட்டு வரும். வெள்ளாடு மட்டும் போயிட்டு வந்துரும். இது எவ்வளவு நாள்ல பழகும் உங்க வீட்டை பழகணும்னா? பழகணும்னா ஒரு வாரம் ஆமா, ஒரு வாரத்துல கரெக்டா எல்லாம் பழகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன படிக்கிறீங்களா, படிச்சு முடிச்சாச்சா? படிச்சிருக்கேன். 11. 11 படிக்க முடிச்சல ஆடு வளர்த்தா படிப்பு வராதுன்னு ஒரு இது அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வருங்காலத்துல ஆடு பிசினஸ் செய்யலாம் ஆசை இருக்கா? வருங்காலத்துல வளர்ப்பேன், ஆனா பிசினஸ் இல்ல. வளர்க்கணும், ஆசைப்பாட்டுக்கு வளர்க்கணும், அவ்வளவுதான். கலியாவூர் ஒரு தாயாடு ஒரு குட்டி 8500 ரூபாய் ரெண்டு சேர்த்து. உண்மையில 8500 தானா? ஆமா 8500. 8500 தலையீத்து ஒரு குட்டி தான் போட்டிருக்கிறேன். விவசாயியா நீங்க வியாபாரியா? வாங்கி விவசாயி, சொந்த வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு என்ன ரகம் என்னாச்சு இது? வேலையாடு. ஆனா ஆடு இப்ப சின்ன சைஸா இருக்க, வளருமா? ஜம்முன்னு வளரும். பணவடியில இருந்து வந்துடும். ஓகே, சூப்பர். அருமையான குட்டிகள் வாங்கிட்டு போறீங்களா, விக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? விக்கை கொண்டோம். விக்கை கொண்டு வந்தீங்களா? ஆமா. பணகுடி பக்கம் வள்ளியூர் ஆட்டு சந்தை இருக்குல்ல? ஆமா, அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, சரி கொஞ்சம் வித்துடலாம், காசு தேவை, அதனால வித்துடலான்னு பார்த்தோம். செம்மறி மேல பழத்தை நல்லா விற்குன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்க. ஆமா ஆமா. நான் எத்தனை எண்டிகை இருக்கு, கொஞ்சம் குட்டியை காமிக்க. ஒரு 5 குட்டி கொண்டு வந்தோம், ஒரு குட்டி வித்துருக்கோம், மீது 4 குட்டி இருக்கு. எவ்வளவு சொல்றீங்க ஒண்ணு வேலை? இது 8000 ரூபா சொல்றோம். இந்த குட்டி பிடிச்சி வந்து மார்ச் மாசம் பிடிச்சோம். பிடிச்சதே 6700 ரூபா எட்டயபுரம் சந்தையில. இப்போ 6-7 மாசம் வளர்த்துட்டோம். வளர்த்ததுக்கு நான் குளிப்பாட்டின செலவு கூட கிடையாது. எல்லாரும் ஆடு வளர்த்தா அது என்னது கோடி வாங்கலாம், கோட்டையை பிடிக்கலாம். ஆமா, அதெல்லாம் 100% பொய். யாரும் பொய். இப்படி 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுத்து பச்சை குட்டி பால்குடி குட்டிகளை கொடுத்து ஏமாறாதுங்க. இந்த வியாபாரிகள் மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. எங்களை மாதிரி விவசாயிகள் எல்லாம் வெள்ளை சட்டையை போட்டுட்டு பேண்டை போட்டுட்டு வாங்கி வளர்த்தா பெருசாயிரலாம் நினைச்சு 50 குட்டி 100 குட்டி தாலி குடி அவ்வளோத்தையும் அடை வச்சு வித்துட்டு கடைசி வர குட்டி வித்து வாங்கின பையனத்தை கூட திருப்பி எடுக்க முடியாது. இப்ப 7 மாசம் ஆயிருக்கு. சொல்ல இப்ப 7 மாசம் ஆயிருக்கு. வாங்கக்கூடிய சீசன் ஒண்ணு உண்டு, சீசன் ஒண்ணு உண்டு. தை மாசத்துக்கு கண்டிப்பா விலை ஏறும். அதாவது தை மாசம் வரை எனக்கு பசி இல்ல. இன்னைக்கு நான் அவசரத்துக்கு 7 மாசம் வளர்த்துட்டேன். 7 மாசத்துக்கு பிறகு எனக்கு பசி இல்ல. நான் இன்னைக்கு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 15000 ரூபாய் தீவனம் மட்டும் வாங்கி போடுதேன். 15000 ரூபாய் தீவனம் வாங்கி போட்ட செலவு கூட எனக்கு எல்லாம் கிடையாது. 6700 ரூபாய் குட்டி ரேட்டு. நான் வாங்கிட்டு வந்ததுக்கு 200 ரூபாய் வண்டி வாடகை, 6900 ரூபாய். அன்னைக்கு நான் 8000 ரூபாய் தான் சொல்லுது, அதிகமா இல்ல. 7000 கேட்டாலும் கொடுத்துருவேன். எத்தனை கிலோ கறி இருக்கும்? இப்போ ஒரு 10 கிலோ 12 கிலோ கறி இருக்கும். வளர்க்கலாம், தப்பு இல்ல. அது என்னன்னா அதுக்கு ஒரு தெளிவோட வளங்க. இப்ப எங்களை மாதிரி 100 குட்டியை வாங்கி ஒரு 7 லட்சம் ரூபாய் நாங்க 100 குட்டி வாங்கலாம் சார். நான் 5 குட்டியே வைக்க முடியல. என்ன இருக்கு என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் பக்ரீத்துக்குன்னு சொல்லி நிறைய பேர் வளர்த்துட்டாங்க. எல்லாரும் அங்கங்க நிக்காங்க. ஐயா, பக்ரீத்துக்கு எல்லாம் ரொம்ப ஆசை கட்டுவாங்க. 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விக்கலாண்டு போட்ட பணத்தை எடுக்க முடியாது. கடைசி 10 நாள் வந்து கடைசியில அந்த 1500 ரூபாய் சேலம் தீவனம் வாங்கி போடுது இல்ல, அது கூட மிச்சம் வராது. ஆட்டாம்பளு அது ஒண்ணு உண்மை. ஆட்டாம்பளுக்கு மிச்சம். எனக்கு ஒரு 10-12 வண்டி ஆட்டாம்பளுக்கு சேர்ந்துருக்கு, அது மட்டும் மிச்சம். நல்ல கஸ்டமர் யார்கிட்ட போவாங்கன்னா அந்த யாவர்கிட்ட தான் போவாங்க, எங்க கிட்ட வர மாட்டாங்க. விவசாயி விற்க முடியல, அதான் சொல்ல வாய்ப்பே கிடையாது. அது ஏதாவது 1-2 வித்துரும். அந்த ஆசையில ஐயோன்ட்டு பிடிச்சிருவோம். கடைசியில போட்ட துட்டு கூட எடுத்துட மாட்டோம். அதனால கடைசியா சொல்லுங்க இது சார். நான் 7 ரூபானாலும் கொடுக்கேன் சார். வாங்கின ரேட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி பிடிச்ச ரேட்டுக்கு கொடுக்க தயார். உண்மையிலே கொடுத்துருக்கீங்களா? இப்போ கொடுக்க சார். ஆனா அதை வாங்கிக்க இன்னைக்கு ஆள் இல்ல. என்ன வேலை பாக்குறீங்க வேற சார்? வேலையெல்லாம் சொன்னா சிரிச்சிருவீங்க. ஏன் வேலையெல்லாம் பெரிய கவர்மெண்ட்ல இருக்கீங்களா? வேண்டாம் சார். நாளைக்கு பக்கம் நல்ல சரியான கிடாவா இருக்கா? எதுக்காக? இது கடைக்குதான். கடைக்கா? கறி கடை வச்சிருக்கீங்களா? கறி கடை. எத்தனை கிடா வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 6 கடை வாங்கணும். 4 கடை வண்டியில ஏத்தி விட்டேன். 1 கிலோ கறியில எவ்வளவு ஆனாச்சு உங்க கடையில? நம்ம கடையில 800 ரூபா தான் போடுவோம். 800 ரூபா தான். ஆமா. 800 ரூபா எப்படி லாபம் இருக்குதா? செலவுக்கு ஓடிக்கணும். இது 16 ரூபா சொன்னாங்க, 13 ரூபா கொடுக்குறோம். 13 ரூபா. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 18 கிலோ வரும். உரிச்சு போட்டா ஏதாவது கிடைக்குமா? லாபம் கிடைக்குமா? சம்பளத்துக்கு ஓடிக்கணும். இது எப்படி இருக்கு? பல்லு எப்படி இருக்கு? இது 2 பல்லு தான். நல்ல நல்லா இருக்கும். SS மட்டன் கடை தலையத்து சுத்த கருத்துக்கலாம். ஆமா. எந்த ஊருக்கு? பூலம். ஆமா. வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கா? கோயிலுக்கு இன்னும் 2 மாதம் கிடைக்கு. ஓ, வளர்த்து கோயில் கொடுப்பீங்க? ஆமா. 18 ரூபா 15 ரூபா வாங்கிட்டோம். அங்க வந்து இங்க கோயில்பட்டி தானா? ஆமா ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்புன்னு பார்த்தா இப்போ ஒரு 18 கிலோ இருக்கும் கோயிலுக்கு. சொல்லலைக்கா? ஆமா. இன்னும் 2 மாசம் இருக்கு.
அப்ப இப்பவே விட்டு நம்ம வீட்டுல வளர்த்து வளர்த்து கொடுக்கணும்னா கருப்பு நாய்கள் வரத்து நிறைய இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். என்னது கலருக்கு தான் இந்த குட்டி. ஓ நிறத்துக்கு தான். ஆமா, கருப்பு இல்லைன்னா இது விலை இருந்த கண்டிதான் இப்ப 2500 3000 கூட. ஓ அது கருப்பு கலருக்கு தான். நாங்குநேரி பிள்ளைக்குள்ள வியாபாரியா விவசாயியா நீங்க? வியாபாரி வியாபாரி வியாபாரி. எவ்வளவு சொல்றீங்க அந்த இது? 10,000 சொல்லுவோம். 10,000. ஆடுக்கு வயசு எப்படி இருக்கு? ஆடு விளைஞ்ச ஆடு தான். விளைஞ்ச ஆடு, சின்ன ஆடு தானே? சின்ன ஆடு தான். எவ்வளவு நான் கொடுத்துருவீங்க? 8,000 கேட்காங்க. உண்மையிலே கொடுத்துருவீங்களா? ஆமா ஆமா உண்மையிலே தான். என்ன காரணம்? இதான் 10 ரூபா தாண்டி காணுமா ஆடு? நல்ல ஆடு காணாது, விளைஞ்ச ஆடுல காணாது. வயசாயிட்டு பல்லுகள் ஒழுங்கா இல்ல. எத்தனை வருஷமா ஆடி வியாபாரம் பாக்கிய? 10 வருஷம் பாத்துருக்கு. எப்படி இருக்கு? பட்டிக்காட்டுல உங்களால வாங்க முடியுதா? எப்படி இருக்கு? பட்டிக்காட்டுல வாங்க முடியாது, சந்தையில வாங்கி தரலாம். சரி, இது எவ்வளவு வாங்குறீங்க ஓரளவுக்கு கணிப்பு? இது வாங்கினது 8,300. 9 சில்லறான வித்துடலானே. ஆமா.